வணக்கம். இது வழக்கு. ஆற்றுக்கு குளிக்கச் சென்று திரும்பி வராத பாண்டித்துரை, கப்பிப்பிடித்த முதலை, காத்திருக்கும் சாந்தி. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்களில் வாழும் மக்கள் தங்களுக்கு காட்டு விலங்குகளால் தொல்லை என அடிக்கடி போராடி வருகிறார்கள். மலைப்பகுதிகளில் அப்படி என்றால் கொள்ளிடம் ஆற்று கரையோர பகுதிகளில் முதலைகளால் மக்கள் தாக்கப்படுகின்றனர். ஆம், பெட்டிக்கடைக்காரர் பாண்டித்துரையை முதலை இழுத்துச் சென்று பல நாட்கள் ஆகிவிட்டன. அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சிற்றாறு. இருபுறமும் பச்சை பசையில் என்று வயல்வெளிகள். ஆடு மாடுகள் வளர்ப்பதையும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாடும் கிராமத்து மக்கள். தண்டவாளங்கள் தடதடக்க ரயில் பயணிகளில் இந்த ஆற்றுப்பகுதியை கடக்கும் போதோ, பேருந்து பயணத்தில் ஓரமான இருக்கையில் அமர்ந்து பார்க்கும் போதோ இவைகள் அனைத்தும் நமக்கு ரம்யமாக தெரியும். ஆனால் அந்த ஆற்றை ஒட்டி வாழ்பவர்களுக்கோ இந்த அழகையெல்லாம் ரசிக்கும் மனநிலை இல்லாமல் செய்திருக்கிறது இந்த ஆறு. ஆற்றங்கரையில் அமர்ந்து பெண்மணி கதறுவது ஏன்? எதற்காக இத்தனை மக்கள் கூட்டம் திரண்டு ஆற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்? தீயணைப்பு வீரர்கள் படகில் தேடுவது யாரை? என்ன நடந்திருக்கும்? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு பழைய கொள்ளிடம். மழைக்காலம் என்றில்லாமல் கோடை காலத்திலும் நீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பழைய கொள்ளிடம் ஆற்றில் எப்போதும் சலனமில்லாமல் நீந்திக் கிடந்து கொண்டிருக்கும் 100க்கும் மேற்பட்ட முதலைகள். இந்த முதலைகளால் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் ஏற்பட்ட இன்னல்களும் உயிர் சேதங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல. அதுவும் சமீபத்தில் இந்த முதலைகள் ஆற்றுக்கு குளிக்க வரும் நபர்களை, துணி துவைக்க வரும் பெண்களை பிடித்து இழுத்து போய் கடித்துக் கொள்வது அதிகரித்துள்ளது. ஒரு வருஷமா அது மாலை கடிச்சு அதுல இருக்கிற பெண்கள் பக்கத்துல குளிக்க வந்தவங்க தான் நான் குளிச்சு துணி துவைச்சு குளிச்சான். குளிச்சிட்டு இருக்க பார்த்து சனங்க வந்து காவந்து பண்ணி என்ன காவந்து பண்ணிச்சு. அதோட பெரிய ஆஸ்பத்திரியில போய் இருந்தோம். ஒரு 10 நாள் தான் வச்சிருந்தாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதுக்கு பிறகு ரொம்ப காலையில நடக்க முடியாத கொள்ளாதான் கிடக்குறேங்க. அதுல இருந்து யாரும் குளிக்கவும் போக முடியல, ஒன்னும் போடல. கம்பி வேலி போட்டு தரோம், நாங்க ஒன்னும் போட்டு கொடுக்கல. நாங்க தண்ணி இல்ல வசதி, வீட்டுல இடம் வசதி இல்ல. அந்த தண்ணி வசதி இல்லாதனால நாங்க ஆத்துல போய் குளிக்க முடியாதுது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் ஆத்துக்கு போறோங்கிறாங்க. எங்களுக்கு இடம் வசதி இல்ல, தண்ணி இருந்து குளிக்கிறதுக்கு வழி இல்ல. தான் அதுல போய் நாங்க மொண்டு ஊற்றி குடிச்சிட்டு கூட வந்துட வேண்டியதா இருக்கு. 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்து தங்கள் உறுப்புகளை இழந்து உயிர் தப்பியிருக்கிறார்கள். எங்க ஊர்ல பழைய கொள்ளிடம் ஆறுங்க. அது ஏகப்பட்ட முதல்ல இருக்குங்க. குறைஞ்சது ஒரு 500 முதல்ல 1000 முதல்ல மேல இருக்குங்க. இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 50 ஆடு அளவுக்கு பிடிச்சிருங்க. 50 ஆடும் பிடிச்சிருக்கு. மாடு ஒரு 10-20 மாடு போல பிடிச்சிருங்க. மனுஷனுங்களை இது வரைக்கும் ஒரு 20 பேரை பிடிச்சிருங்க. 20 பேர்ல ஒரு 10 பேர் இறந்துட்டாங்க. 10 பேரை கடிச்சு, காலில் கடிச்சு, கையில கடிச்சு தப்பிச்சு விட்டாங்க. கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இந்த பழைய கொள்ளிடம் ஆற்றின் கரையில் உள்ள கிராமமான பெராப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட வெங்காய தலைமேடு பகுதியில் வசிக்கும் விவசாயி செல்லதுரை. 65 வயது நிரம்பிய செல்லதுரை ஆற்று பகுதிக்கு காலை கடனை கழிக்க சென்றிருக்கிறார். அந்த சமயத்தில் நீருக்குள் பதுங்கி இருந்த முதலைகள் அவரை திடீரென பாய்ந்து கடித்து இழுத்துச் சென்றுள்ளது. எங்க வீட்டுக்காரவங்க செல்லத்தோட காலை போனது முதல்ல பிடிச்சு விட்டுது.
அதுக்கு இன்ன வரைக்கும் மாசம் 3 ஆயிடுச்சு, என்னன்னு தெரியவில்லைங்க. இந்த வேலைக்குடி சாலையில அங்க பிடிச்சு அந்த முதல்ல பிடிச்சு அதோட இன்னைக்கு 4 நாளா பாக்குறாங்க, ஒண்ணும் கிடைச்சது இல்லைங்க. ஆடு மாடுலாம் ரொம்ப வந்து சேதமுங்க ஆகிக்கிட்டு ஆடு மாடுலாம் மேயிற இடத்துல முதல்ல பிடிச்சுக்கிட்டே இருக்குங்க. 2 தினங்கள் கடந்த வந்தே அவரின் உடலை ஆற்றுக்குள்ளிருந்து ஊர் மக்கள் மீட்டனர். எங்க அப்பா முதல்ல பிடிச்சு சார் பழங்குடி இடத்துல காலை கடன் தீக்கிறதுக்கு கடலுக்கு ஆத்து உரம் போய் சென்ற போது முதல்ல பிடிச்சி 2 நாளா தெரியவில்லை. அதனால மேல அதிகாரிகிட்ட சொன்னோம், அவங்களும் வந்து தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 நாள் சென்றுதான் கிடைச்சது. இதேபோல சில மாதங்களுக்கு முன் இதே பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரையில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர் ஒருவர் முதலையினால் தன் இடது காலை இழந்துள்ளார். வேளங்குடி அருகே உள்ள காட்டுக்கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹரீஷ் என்ற அந்த சிறுவன் அங்குள்ள ஒரு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். முதலை கவ்விப் பிடித்த ஹரீஷின் இடது கால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு பின் அகற்றப்பட்டு உள்ளது. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். எனக்கு இந்த ஆத்துல குளிச்சு இருக்கும் போது எனக்கு முதல்ல பிடிச்சிச்சு. இந்த முதல்ல தூக்கிட்டு எங்கேயாச்சும் போய் விடுங்க, இது மாதிரி எனக்கு வர மாதிரி எந்த பசங்களுக்கும் வரக்கூடாது. இதேபோல் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று முதலைகளால் இன்னொரு கொடூரச் சம்பவம் அரங்கேறியது. இங்குள்ள கடவாச்சேரி பிள்ளைமுத்தான்புள்ளை தெருவைச் சேர்ந்தவர் பாண்டித்துரை. 45 வயதான பாண்டித்துரை சிறிய பெட்டிக்கடை ஒன்றும் விவசாயமும் பார்த்து வந்தார். சாந்தி என்ற மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்தார். அன்று அதிகாலையில் பழைய கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்றிருக்கிறார். அப்போது கரையோரம் பதுங்கியிருந்த முதலைகள் அவரை பாய்ந்து கடித்து நீருக்குள் இழுத்துச் சென்றிருக்கிறது. எதிர்பாராத திடீர் தாக்குதலினால் பாண்டித்துறையினால் முதலையிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை. பொழுது கிளம்பி வெகு நேரம் ஆன பின்பும் ஆற்றுக்கு குளிக்கச் சென்ற பாண்டித்துறை வீடு திரும்பாததால் குடும்பத்தினர் கலவரமடைந்து ஊருக்குள் தெரிவித்தனர். பழைய கொள்ளிடம் ஆற்றில் ஊர் மக்கள் திரண்டு கூடினர். உடனே காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் வனத்துறையினருக்கும் பாண்டித்துறையை முதலை கடித்து இழுத்து போன தகவலை தெரிவித்தனர். உடனே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பாண்டித்துறையை படகில் தேடும் பணியை துவங்கினர். அப்பகுதியைச் சேர்ந்த சிலரும் தேடும் பணியில் உதவினர். பாண்டியங்கிற பையனை வந்துங்க குளிக்க வரும்போது ஆத்துக்கு வந்து குளிக்க காலையில குளிக்க வரும்போது 5 மணி போய் பாண்டித்துறை எங்க பையனை பிடிச்சிட்டு போட்டுதுங்க முதல்ல. அப்புறம் வந்து அங்க பக்கத்துல இருந்தவங்க பாத்துட்டு ஐயோ அதுல கடல அலற சத்தம் கேட்டது. அப்புறம் வந்து பார்த்துதான் அதுக்குள்ள முதல்ல இழுத்துட்டு போடுங்க. ஒரு 5 புதன்கிழமை பிடிச்சா காலை 5 மணிக்கு பிடிச்சி போங்க. அதுல இருந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க, ஒன்னும் வரலைங்க. சிலர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து முதலைகளால் மக்களுக்கு ஏற்படும் இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். புதன்கிழமை காலையில 4:30 வீட்டை விட்டு குளிக்க போனாங்க ஆத்துக்கு. 5 மணி ஆயிடுச்சு. நாங்க சரி சொன்னோம், ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல. அப்புறம் 8 மணிக்கா நாங்க மறியல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேடி தரேன்னாங்க. அப்புறம் மறுநாள் வந்து 8 மணிக்கு மேல திரும்பி மறியல் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துல டிஎஸ்பி வந்தாங்க சார். டிஎஸ்பி வந்து புடிச்சு தரேன்னு சொன்னாங்க. திரும்பி டிஎஸ்பி வந்த மேல தாசில்தார் வந்தாங்க. தாசில்தார் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. இது 3 நாள் தேடினாங்க. இதுக்கப்புறம் பாடி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கல. அந்த மக்கள் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வச்சு காவந்து பண்ண முடியல எங்களால. அவங்க காவை பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. தொடர்ந்து ஆற்று நீரில் தேடியும் பாண்டித்துறையின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. டெய்லி 20 வருஷமா குளிக்கிறது ஒரு நாள் குளிச்சுட்டாருங்க. காலைல விடிய கிளம்ப 4:30 5 மணி இருக்குங்க. அவர் நல்லாதாங்க ஓரமா தான் குளிச்சாரு.
திரும்பி வந்து அவர் எடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் 5 நாளா அதுங்க அவர் ஆளை காணுங்க. 5 நாளா என்ன ஆனாருன்னே தெரியல. நாங்க எல்லாமே வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்ல வந்து இது வரைக்கும் எந்த இது பண்ணலைங்க. வந்து பாத்துறாங்க, மினிஸ்டர்ல இருந்து எல்லாமே வந்து பாக்குறாங்க, கொள்றாங்க, வந்து என்னமோ வந்துறாங்க, பாக்குறாங்க, போட்டு தர்றாங்க. ஆனா எங்க இருக்கு என்னன்னு இது வரைக்கும் தெரியலீங்க. ஒண்ணுமே கறி என்னாச்சு இது என்னாச்சுன்னு ஒன்னும் புரியலீங்க. அதை பத்தி இதை விட்டாங்க. 5 நாள் ஆச்சு, அதோட விட்டுட்டாங்க. கதை என்ன ஆச்சுன்னு அதோட அவர் கறி என்னாச்சுன்னு தெரியல. அவர் பொண்டாட்டி புள்ளெல்லாம் நடுத்தல இருக்குதுங்க. கடந்த 3-4 ஆண்டுகளில் மட்டும் ஒரு 15-20 பேருக்கு மேல் முதல கடிச்சு காயமடைஞ்சிருக்கிறது, பல பேர் உயிரிழந்திருக்கிற போன்ற மோசமான சம்பவம் நடைபெற்றிருக்குது. பாண்டித்துறைங்கிறவர் காலைல 4:30 மணிக்கு குளிக்க போன போது அவரை கடிச்சு இழுத்துட்டு போயிருக்கு. இன்னும் உடம்பு எங்க இருக்குன்னே தெரியல. அந்த குடும்பம் பாவம் ரொம்ப ஏழை குடும்பம், ஒண்ணுமே இல்லாம வழி இல்லாம அந்த குடும்பம் அழுது கதறிக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்திட்ட இங்க வந்து இந்த முதலையெல்லாம் அப்புறப்படுத்தி முதல பண்ண கொண்டு போய் நெய்வேலியில வைங்கன்னு பல முறை மனு கொடுத்து பல முறை பேசியாச்சு. ஆனா இங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. ஏன் இவ்வளவு இது வரைக்கும் ஒரு 40 பேருக்கு மேல காயமடைஞ்சு படுகொலை முதல்ல கடிச்சு இறந்துருக்காங்க. ஏன் அங்க இருக்கிற முதலைகளும் சுட்டாவது கொல்லப்படாது? என்ன பண்ண முதல்ல வந்து நாட்டுக்கு பெரிய பயன்பட, நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. மனுஷங்க சாவுறாங்க, அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்குது. முதலையை மட்டும் யாரும் கொல்லக்கூடாது, முதலையை மட்டும் யாரும் பிடிக்கக்கூடாதுன்னு அது வேற ஒரு போட்டு மறட்டிக்கிட்டு இருக்காங்க. வனத்துறை அதிகாரிகள் அதுதான் செய்யறாங்களே தவிர மக்களை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கை இல்லை. எனவே வனத்துறையினுடைய இந்த அலட்சிய போக்க வன்மையா கண்டிக்கிறதோட நிச்சயமா இந்த பகுதியில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லா கட்சி மக்களையும் திரட்டி ஆர்டிஓ ஆபீஸ் முற்றுகையிடுகிற ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். தற்போது அவரின் உடலை கூட பெற முடியாத அவல நிலையில் கதறிக் கொண்டிருக்கிறார்கள் அவரின் மனைவியின் குழந்தைகள். எங்க வீட்டுக்காரட்ட குளிச்சுட்டுதான் வருவாங்க. என்னைக்கு டெய்லியோ எங்களால தேடி எடுத்து தரேன்னுதான் எல்லாரும் சொன்னாங்க. யாருமே இது வரலையும் எங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கல. 5 நாளா ஆகுதுங்க. இந்த வரலையும் எந்த நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கல. நான் என்ன பண்ணுவேன்? முதலைக்கும் தான் அவங்க தீர்ப்பு சொல்லணும். எனக்கு தான் வேணும். என் 2 பிள்ளைக்கு யாருமே ஆதரவு கிடையாது. எனக்கு தான் எங்க அப்பா கிடையாது, யாரும் இல்ல. ஆத்துலதான் குளிப்பாங்க. ஆனா வந்து இன்னைக்கு குளிக்க போகும்போது முதல்ல வந்து புடிச்சு இழுத்துட்டு போயிடுச்சு. ஆனா நாங்க வந்து இது இன்னையோட 5 நாள் ஆகுது. இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை எங்க அப்பாவை. மேலும் இந்த பகுதி மக்கள் சிலர் தீவிர முயற்சி செய்து சில முதலைகளை பிடித்து வனத்துறையிடம் கொடுத்திருப்பதாகவும், ஆனால் அந்த முதலையையும் இதே ஆற்றில் அவர்கள் திரும்பவும் கொண்டு வந்து விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள் என்றும் குற்றம் சுமத்துகின்றனர். மேலும் முதலைக்கு கொடுக்கும் பாதுகாப்பு இங்கு வசிக்கும் எங்களுக்கு இல்லை என ஆதங்கப்படுகிறார்கள் இப்பகுதி மக்கள். 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வாக்கியா தண்ணியில வந்து எவ்வளவு ஒரு 8 அடி இருக்கும். 8 அடி முதல்ல நாங்க பிடிச்சு கொடுத்தோம். கிலோ பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ தான் இருக்கும். ஆனா அந்த 5 அறிவுக்குள்ள முதலுக்கு தான் எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? 6 அறிவு உள்ள எங்க மனுஷங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையாது. அதனால எங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய பாதிப்பு தெரியுமா? இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அந்த குடும்பத்துல எத்தனை பேர்? 3 பேர் இப்ப தவிக்கிறாங்க. அந்த சொந்த பந்த 3 பேரும் இல்ல, சொந்த பந்த எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா? ஒரு உயிரோட பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப 5 நாளா அதை பத்தி யாருமே கண்டுக்கவே இல்ல. பாருங்க, அந்த 2 பசங்களும் அவங்க தாய் எப்படி எம்மா பதப்பதப்பட்டோட இருக்காங்க. அதுக்காக ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் நீங்க. ஏன்னா வந்து முதல்ல பிடிக்கிறீங்க, தப்பு இல்ல, பிடிக்கிறீங்க தான். அதை கொண்டு வந்து எங்க கொண்டு விடுறீங்க? திரும்பி அதே ஆத்துல கொண்டு விடுறீங்க. எத்தனை பேரு தெரியுமா? 27 பேர். இதெல்லாம் 26 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி உயிரோட கண்டுபிடிச்சிருக்கீங்க? எல்லாரும் கொண்டுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா 27 இவரு வந்து பாண்டித்துறை இன்னும் வரைக்கும் கண்டுபிடிச்சு கொடுக்கவே படையில. கண்டே பிடிக்கல. 3 நாள் தேர்ந்தீங்களா வச்சுட்டு அதுபடி அதுக்குன்னா ஒரு ஆளுமே காட்டவே இல்ல. ஒரு எலும்பு துண்டு கூட கொண்டு காட்டல. அவங்களோட முகத்தை பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. அதை கூட அவங்க கொண்டு கொடுக்கல. இத்தனை சம்பவங்கள் நடந்த பின்பும் இந்த பழைய கொள்ளிடம் ஆறு பொதுப்பணித்துறைக்கு சொந்தமா இல்லை வனத்துறைக்கு சொந்தமா என்கிற கேள்வியும் எழுப்பி வருகின்றனர். மேலும் இங்கு முதலை பண்ணை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களும் நடைபெற்றது. ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்கின்றனர் இப்பகுதி மக்கள். பலமுறை வந்து முதலை பண்ணை அமைக்க சொல்லி பலமுறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசியும் செய்து தரோம் சொல்லிட்டு வல்லமடியில வந்து நாங்க வந்து முதலை பண்ணை அமைக்கிறோம் அவங்க சொன்னாங்க. இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. அதிகமா மக்கள் வந்து இழப்பீடுதான் ஏற்பட்டு இருக்கு. வெறும் ஆடு அடிச்சு கொல்லப்படுது, மாடு அடிச்சு கொல்லப்படுகிறது, மனுஷால் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கு. மேலும்
அரசு அதிகாரிகளும் முதலை பிரச்சினையை உடனே தீர்க்காமல் மெத்தன போக்கை கடைபிடித்து வருவது இப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இங்க முதலைய காணோம்னா உடனே பாரஸ்காரங்க வராங்க. இங்க எத்தனை தடவை முதலைய பிடிச்சு கொடுத்தா கொண்டு விடுறாங்க, திரும்ப இங்கதான் வருது. அது என்ன இங்க ஜனங்க பொது ஜனங்க இருக்கிற இடத்துல முதலைய கொண்டாந்து விட்டா ஒண்ணு முதலைக்கு பாதுகாப்பா இல்ல எங்களுக்கு பாதுகாப்பா? மனுஷனே வாழ வேணாம், ஒரு முதலை மட்டும் வளர்க்கட்டும், எங்கெல்லாம் எங்க அப்புறப்படுத்திட்டோம் இல்லையா? எங்க இருக்கட்டும் முதலையை அப்புறப்படுத்திட்டோம். இன்னைக்கு ஒரு மனிதன் ஒரு உயிர் போயிடுச்சு, அந்த பணம் கூட கிடைக்கல. அதனுடைய ஆழங்க என்னன்னு அதை பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் தெரியும். என்ன இங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த பணத்தோட அருமை என்னன்றது தெரியும். என்ன உடலே கிடைக்காம அவங்க அவதிப்படுறாங்க 5-6 நாளா. அரசு அதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, எடுத்தாலும் பிரயோஜனம் இல்ல. அந்த முதலைய முதல்ல அப்புறப்படுத்தணும். இங்க கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குன்னே தெரியல, இனப்பெருக்கம் ஆயிட்டே இருக்கு. முதல்ல கரையேறி நிறைய பேருக்கு இங்க பாதிப்பு ஏற்படுத்திருக்கு. ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள பூந்து ஆடு பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப வனத்துறை மிருகங்களை மட்டும் காப்பாற்றணும், மனுஷனெல்லாம் காப்பாற்ற கூடாதுன்னா அது மனுஷனே இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டா போதும். நாங்க எல்லாம் ஜாப் போறோம், வெறும் முதலே வளர்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். விரைவில் இப்பிரச்சினைக்கு ஒரு நல்ல தீர்வு வர வேண்டும் என்பதே எல்லோரின் விருப்பமும் கூட. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. கடன் வாங்கியவர்கள் பணத்தை திரும்ப தராத நிலையில் காசோலை தருவதோடு அதில் கையெழுத்தை கொஞ்சம் மாற்றி போட்டால் அந்த செக்கை வங்கிகள் திரும்ப அனுப்பிவிடும். இடைப்பட்ட காலத்தில் மீண்டும் பணத்தை புரட்டி நிலைமையை சமாளித்து விடலாம் என்கிற நோக்கத்தில் வேண்டுமென்றே சிலர் இப்படி செய்து வருகிறார்கள். இப்படி செய்வது குற்றமாகுமா? சட்டம் என்ன சொல்லுகிறது? இந்திய மாற்றுமுறை ஆவண சட்டம், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், அந்த சட்டம் தான் காசோலை தொடர்பாக கட்டுப்படுத்தும் சட்டமாக, ஒழுங்குபடுத்தும் சட்டமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் ஒருத்தர் கடன் வாங்குறாரு, இல்ல தொழிலுக்கு ஈடாக ஒரு காசோலை வழங்குகிறார். அந்த காசோலை ஒரு கடனுக்காகவோ, சட்டத்தால் வரையறை செய்யப்பட்ட ஒரு கடன் தொகைக்காகவோ, இல்லைன்னா ஒரு வியாபார பணத்துக்காகவோ கொடுக்க வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சட்டத்தால் வரையறை செய்யப்பட்ட தொகையாக இருக்கும் பொழுது அது ஒரு காசோலை வழங்குகிறார். அந்த காசோலை வங்கிக்கு செல்கிறது. அந்த வங்கிக்கு போகும்பொழுது அதுல போட்டிருக்க கையெழுத்து அவர் ஏற்கனவே அந்த கொடுத்திருக்க வங்கியில அது ஆத்தரைஸ்டு ஒரு கையெழுத்தாக இல்லாத பட்சத்துல மாறுபட்டு இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது, இந்த கையெழுத்து கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த விளக்கத்தோட அந்த டெபிட் அட்வைஸ் நோட்ல அந்த பேங்க் குறிப்பிடுறாங்க, இந்த கையெழுத்து எங்கிட்ட வங்கி கணக்குல வச்சிருக்கவருடைய கையெழுத்தோட சேரவில்லை அப்படின்னு போடுறாங்க. அப்படிப்பட்ட தருணங்கள்ல ஒரு நபர் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புறாரு, சட்டத்தால் வரையறை செய்யப்பட்ட ஒரு நோட்டீஸ் வழங்குறாரு. இந்த மாதிரி நீங்க ஒரு காசோலை கொடுத்தீங்க, இந்த தொகைக்காக கொடுத்தீங்க, ஆனா அந்த காசோலை போகும்பொழுது வங்கியில இப்படி ஒரு காரணம் வந்திருக்கு, ஆகவே வேண்டுமென்றே நீங்க காசோலையை தெரிந்தே நீங்க கையெழுத்த மாட்டி போட்டிருக்கீங்க, இல்ல வேற ஒருத்தர் கையெழுத்த போட வச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் நோட்டீஸாக அனுப்புகிறார். அப்படியே ஒரு பதில் வருது, வரவில்லை. அந்த பதிலால் திருப்தி அடையாத ஒரு நபர், பணம் வராத அந்த யார் செக்க வாங்கினாரோ அவர் ஒரு வழக்கு ஒன்று போடுறார், பிரைவேட் கம்ப்ளைண்டாக தாக்கல் செய்கிறார் உரிய நடுவர் நீதிமன்றத்தில். அப்படி தாக்கல் செய்யப்படும் வழக்கினை அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அவர் என்ன நிலைப்பாடு எடுக்கிறார்? ஏன்னா அந்த காசோலை கொடுத்திருக்காரு, ஆனா அந்த காசோலையில கையெழுத்து அவருடையதாக இல்லைன்னு சொன்னா அந்த காசோலை அவருடைய கையெழுத்து தானா, இல்ல களவு போய்விட்டதா, வேறு யாருக்கு அந்த காசோலை போய் அவங்க கையெழுத்து போட்டாங்க, மறந்து போட்டாங்களா, தெரியாம போட்டாங்களாங்கிறத சட்டம் ஆய்வு செய்கிறது. அதே தருணத்துல இது என்னுடைய கையெழுத்து கிடையாது, வேற யாரோ போட்டாங்க அப்படின்னு சொன்னா சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா காசோலை அவருடையது, பேங்க் அவருக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி ஒரு காசோலை காணாம போயிருச்சு அப்படின்னா அவர் உடனடியாக அது தொடர்பாக உடனே ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்கணும். அது புகார் அது பதிவு செய்யப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அந்த காசோலை களவாக போய்பட்டிருக்கிறது, களவாடப்பட்டிருக்கிறதுனா சட்டம் அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆய்வு செய்யும். ஆனால் எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாமல் அவர் கையெழுத்து மட்டும் மாத்தி போட்ட காரணத்தினால இது களவு போயிருச்சு, என்னுடைய கையெழுத்து இல்ல அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கடனுக்காக கொடுக்கிறாரு, தொழில் வியாபாரத்துக்காக கொடுக்கிறாருன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான ஒரு தொடர்பு, வியாபார தொடர்போ கடன் தொடர்போ ஒரு பண பரிவர்த்தனை இருக்கிறது. அப்படிப்பட்ட தருணங்கள்ல இந்த காசோலையா இன்னாருக்கு போயிருச்சு அப்படின்னாலே சட்டம் அதனை பாதி ஏற்றுக்கொண்டு விடுகிறது. ஆக அந்த நிலைப்பாடு அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக கையெழுத்து அது சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீதிமன்றம் போதிய அவகாசம் கொடுத்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் இருதரப்பிலுமே ஒரு மனு கொடுத்து அந்த சிக்னேச்சரை கம்பேர் பண்ணுவதற்காக அது அரசு மூலமாக அனுப்பப்பட்டு அந்த அரசு ஆய்வகத்துக்கு சயின்டிபிக் லேபுக்கு அனுப்பப்பட்டு அங்க இருக்கவங்க அந்த கையெழுத்து மாதிரி கையெழுத்து எடுத்து இது அவருடைய தானா, இவரே மாத்தி போட்டிருக்காரா அப்படிங்கிற விஷயங்களையும் பரிசீலனை செய்வாங்க. ஆனால் காசோலை வழங்கப்பட்டு அந்த காசோலை என் கையெழுத்து இல்ல, ஆனா நான் எந்த விதமான புகாரும் கொடுக்கல, இந்த காசோலை எப்படி அவருக்கு போச்சுன்னு தெரியலங்கிற ஒரு நிலைப்பாடை சட்டம்
தகுந்த ஆதாரங்கள் இல்லாத போது ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்படி செய்தாலும் அது சட்டப்படி ஒரு தண்டனை பெறக்கூடிய சிறை தண்டனை பெறக்கூடிய குற்றமாக கருதப்படுகிறது சட்டத்தின் பார்வையில். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.